கூடங்குளம் விவகாரத்தில் முதலமைச்சர் இரட்டை வேடம் போடுவதாக தமிழக காங்கிரஸ் கமிட்டி தலைவர் AVK இளங்கோவன் குற்றம் சாட்டியுள்ளார். சென்னை சத்தியமூர்த்தி பவனில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அவர், மத்தியில் காங்கிரஸ் ஆட்சி இருந்தபோது கொண்டுவரப்பட்ட கூடங்குளம் அணுமின் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா நிராகரித்ததாக கூறினார். ஆனால் தற்போது கூடங்குளம் மின்சாரத்தில் 500 மெகாவாட் வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஜெயலலிதா கடிதம் எழுதுவது இரட்டை வேடத்தை காண்பிப்பதாக குற்றம் சாட்டினார். அப்போதே முதலமைச்சர் ஒத்துழைப்பு தந்திருந்தால் தமிழகத்திற்கு 4000 மெகாவாட் மின்சாரம் கிடைத்திருக்கும் என்று இளங்கோவன் கூறினார். நேருவின் 125வது பிறந்த நாள் விழா அடுத்த மாதம் 14ஆம் தேதி டெல்லியில் நடைபெறும் என்று அவர் தெரிவித்தார். தமிழகத்தில் பல கிராமங்கள் இன்னும் இருள் சூழ்ந்த நிலையில்தான் இருக்கின்றன. இதற்கெல்லாம் காரணம் ஜெயலலிதா அவர்களுடைய இரட்டை வேட போக்குத்தான். மின்சார தட்டுப்பாட்டை சாதகமாக வைத்துக்கொண்டு அதிக விலையில் தனியாரிடமிருந்து மின்சாரத்தை வாங்குவதன் மூலம் லஞ்சம் அதிகமாக பெறலாம் என்ற ஒரே காரணத்திற்காகத்தான் ஜெயலலிதா இந்த இரட்டை வேடத்தை போட்டிருக்கின்றார். இன்றைக்கு மக்களுக்கு ஜெயலலிதாவுடைய உண்மையான முகம் தெரிய ஆரம்பித்திருக்கிறது என்று சொன்னால் அது மிகையாகாது.